இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு இந்த மகிமை நேரம் மூலமாக உங்களை சந்தித்து வாழ்த்துதலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரத்திலும் இந்த புதிய வருடத்திலே இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொன்ன வார்த்தையை, அந்த வாக்கு தத்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்வதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை, அந்த நிபந்தனைகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த 4வது நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே இனி தீங்கை காணாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் 2 காரியங்கள், அந்த செப்பனியான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பொய் பேசாமல் இருக்க வேண்டும், வஞ்சகம் செய்யக்கூடாது என்ற அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையை நாம் நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் இனி தீங்கை காணாமல் இந்த புதிய வருடத்திலே எல்லாவித நன்மைகளையும் நமக்கு தந்து கர்த்தராகிய இயேசு நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம்தான். சாரிபாத் விதவை அங்கே விறகு புரைக்கி கொண்டிருக்கின்றார். அந்த வழியாக எலியா தீர்க்கதரிசி வருகின்றார். அங்கே விறகு தன்னுடைய மகனோடு விறகு பொறுக்கி கொண்டிருக்கிற இடத்தில் கேட்கின்றார், ஒரு அடை எனக்கு சுட்டு தருவாயா என்று சொல்லி, பசியா இருக்கிறேன் என்று சொல்லி கேட்கின்றார். அதற்கு அந்த சாரிபாத் விதவை சொன்ன அந்த மறு உத்தரவு நன்றாக தெரியும். ஒரு அடைக்கு மாவும் அதற்கான எண்ணெய் மாத்திரமே என்னுடைய கலசத்தில் உள்ளது, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த விரவை பொறுக்கி கொண்டு போய் அந்த ஒரு அடையும் நாங்கள் சுட்டு நானும் என்னுடைய மகனும் சாப்பிட்டு அதற்கு பின்பாக மரித்து போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். அவர்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை மிக தெளிவாக, ஒரு அடைக்கு மாவு இருக்கின்றது, அதை சுடுவதற்காக கலசத்திலே அதற்கான எண்ணெய் இருக்கிறது என்று சொல்லி உண்மையாக சொல்லுகின்றார். ஆனாலும் எலியா சொல்லுகின்றார், நீ போய் எனக்கு ஒரு சிறிய அடையை சுட்டு கொண்டு வா என்று சொல்லி சொல்லுகின்றார். அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் அப்படியே ஏற்றுக்கொண்டவர்களாக, ஆண்டவருடைய மனிதன் அல்லவா சொல்லுகின்றார், போய் அந்த அடையை சுட்டு கொண்டு அவர் கொடுக்கின்றார்கள். அந்த பஞ்சகாலம் முடியும் வரையிலும் அந்த மாவு அந்த பாத்திரத்திலே மாவும் குறைந்து போனதில்லை, எண்ணெய் கலையத்திலே அங்கே எண்ணெயும் குறையவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கேயும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கே தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுடைய மனைவியாக இருக்கிற ஒரு ஸ்திரியை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கே எலிசா தீர்க்கதரிசி வருகின்றார். அங்கே வந்த மாத்திரத்திலே அவரிடத்திலே சொல்கிறார், ஐயா, உம்முடைய தீர்க்கதரிசி உருவாகி அந்த மகனிடத்தினுடைய அவன் அதிகமாக கடன் வாங்கி சென்றது நிமித்தமாக என்னுடைய 2 குமாரர்களையும் அவர்கள் பிடித்து கொண்டு போக சித்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவரிடத்தில் சொல்கின்றார். எலிசா தீர்க்கதரிசி கேட்கின்றார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி. அவன் சொன்ன மாத்திரத்தில் அவள் சொல்கின்றார், என்னிடத்திலே ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று சொல்கின்றார். எலிசா சொல்கின்றார், ஓடி போய் பக்கத்தில் இருக்க அந்த ஊரில் உள்ள எல்லா வீட்டில் உள்ள எல்லா பாத்திரத்தையும், வெறுமையான பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வாங்க, வந்து அதை ஊற்று என்று சொல்கிறார்கள். நடந்தது நமக்கு நன்றாக தெரியும். கடைசியாக கேட்கிறார் பிள்ளையிடத்தில், வேற பாத்திரம் இருக்கிறதா என்று சொல்லி. இல்லை என்று சொன்ன மாத்திரத்தில் அப்படியே நின்று போகிறது. இந்த எண்ணெயை விற்று உன்னுடைய கடனை அடைத்து உன்னுடைய பிள்ளை மீட்டுக்கொள் என்று சொல்லி அங்கே சொல்கின்றார். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தீர்க்கதரிசிகள் கேட்கின்றார்கள், சாரிபாத் விதவையிலே எலியா கேட்கின்றார். இங்கே இந்த ஸ்ரீயிடத்திலே எலிசா கேட்கின்றார். அவர்கள் உள்ளதை ஒற்றுக்கொண்டார்கள், பொய் பேசவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். ஆண்டவராய் கர்த்தர் நம்மை பார்த்து, என் மகளே, என் மகனே, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்டால் உண்மையை ஒற்றுக்கொள்வர்களாக நாம் காணப்படுகின்றோமா? நம்முடைய வாழ்க்கையிலே பொய் என்பது எவ்வளவு எளிதாக வந்து விடுகின்றது. ஒரு சிறிய காரியத்திற்கு கூட நாம் பொய் பேசுகிறவர்களுக்கு துணிகரமாக இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை விடத்திலே காணப்படவில்லை. ஒரு அடைக்கு மாவு இருந்தது என்று சொல்லி உண்மையை ஒத்துக்கொள்கிறார். இருந்தாலும் நீ கொண்டு வா என்று சொன்ன மாத்திரத்திலே, கொடுத்த மாத்திரத்திலே அந்த பஞ்சகாலம் தீருமளவும் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான மாவும் இருந்தது, எண்ணெயும் இருந்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். இதுதான் உண்மை. பொய் பேசாமல் உண்மையை நாம் அப்படியே நாம் ஒத்துக்கொண்டால், என் தேவனாகிய கர்த்தரிடத்திலே கேட்கும் பொழுது அதை அப்படியே ஒத்துக்கொள்ளுவார் காணப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவையும் அவர் அனுமதிக்க மாட்டார், எந்த தீங்கையினுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். அதே போல அந்த விதவியும் கூட தன்னுடைய பிள்ளைகளை அவர்கள் பிடித்து கொண்டு போய்விடுவார்களோ என்று கலக்கத்தில் இருந்தவளுக்கு அவள் என்ன இருக்கிறது கேட்ட மாத்திரத்திலே ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று சொன்னார்.
நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். அந்த அபிஷேகம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை முழுவதுமாக இருக்கிறதா என்பதை அவள் கேட்கும் பொழுது இருக்கிறது என்று சொல்லுகின்ற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? பொய் பேசுவதில் எவ்வளவு துணிகரமாக பொய் பேசிவிடுகின்றோம். எதை கேட்டாலும் மறு உத்தரவு சொல்வதற்கு, ஒருவேளை கேட்பதற்கு யாராவது நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, உதவியில் கேட்கும் பொழுது அதை மறுப்பதற்கு நம்முடைய வாயிலிருந்து பொய் எளிதாக அதிசீக்கிரத்தில் வந்து விடுகின்றது. எந்த காரியத்திலும் பொய். ஆனால் வாழ்வாதாரத்திற்கு இருக்கக்கூடிய விஷயத்தை கூட பொய் பேசாமல் உண்மையை ஒத்துக்கொண்டது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில மேன்மை அடைந்தார்கள். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி காணப்படுகின்றது? பொய் நிறைந்த வாழ்க்கையாக காணப்படுகின்றதா? உள்ளதை அப்படியே ஒத்துக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை நம்மிடத்தில் திறந்த புத்தகமாக நம்முடைய வாழ்க்கை காணப்படுகின்றதா? அப்படி காணப்படும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா அநியாயங்களை நீக்கி, எல்லா பிரச்சனையுடைய வாழ்க்கையில் எடுத்து போட்டு, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சரித்திரங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பொருளாதார பின்னேற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு நம்மை உயர்ந்த இடத்தில் வைப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தை, இனி தீங்கை காணாதிருப்பார் என்ற வார்த்தையை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவராக அவர் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே பொய் பேசாமல் இருக்க வேண்டும். உள்ளதை ஒத்துக்கொள்ள வேண்டும். எப்படி இருக்கிறோம் என்று கேட்டதற்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை உள்ளபடியே சொல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எனக்கு என்ன தாளந்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒருவேளை என்னுடைய தாளந்தை பற்றி அவர் கேட்பார் என்று சொன்னால், எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நான் உண்மையாக ஒத்துக்கொள்வதற்கு, எனக்கு கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யங்களை நான் உண்மையாக ஒத்துக்கொள்வதற்கு, எனக்கு கொடுத்த தகுதி, எனக்கு கொடுத்த படிப்பு, என்னுடைய உத்தியோகம் எல்லாம் அவரால் கொடுக்கப்பட்டது. எல்லாவற்றையும் திறந்த புத்தகமாக அவர் கேட்கின்ற நேரத்தில் நான் உண்மையாக பொய் சொல்லாமல் எல்லா விதத்திலும் அவரிடத்தில் சொல்வோம் என்று சொன்னால், அது என்னுடைய வாழ்க்கையிலே தீங்கை அனுமதிக்காமல் இருப்பதற்கு, அனுபவிப்பாமல் இருப்பதற்கு அது என்னை பாத்திரவானாக மாற்றும் என்பதை நீங்கள் நானும் மறந்து போகக்கூடாது. மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், வஞ்சகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சகையை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். இந்த சகை என்பவன் குள்ளமான மனிதன் தான். இந்த சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். இயேசுவானவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று அறிந்த மாத்திரத்திலே அவரை காண வேண்டும் என்று சொல்லி அவன் எத்தனித்து அங்கே காட்டத்தி மரத்திலே ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். ஏனென்று சொன்னால் அவன் குள்ளமானவன். ஆகவே அவன் அந்த கூட்டத்திலே அவரை பார்க்க முடியாது. எப்படியாவது அவரை நேரடியாக நன்றாக பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு, அந்த எண்ணத்தோடு அங்கே பார்த்து கொண்டிருக்கின்றான். இயேசுவானவர் அதை அறிந்து அங்கே வருகின்றார். சகையவே இறங்கி வா என்று சொல்லுகின்றார். வருகின்றான். வந்த உடனே அவன் என்ன சொல்றான்? நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாக நான் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக கொடுக்கிறது. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வார்த்தையை. யாரிடமாவது நான் நாலத்தனையாக வாங்கினது உண்டானால் அப்படின்னு சொல்லப்படும். அப்படி என்று சொன்னால் நான் அதை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன்? அவன் யாரிடத்திலும் வாங்கினது இல்லை. ஒருவேளை அவனை அறியாமல் கூட அவன் வாங்கினது உண்டு இருக்கும் என்று சொன்னால் அதை நான் நாலத்தனையாக கொடுக்க நான் சுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறான். எத்தனை மேலான காரியம்! அவனிடத்தில் வஞ்சகம் இல்லை, வஞ்சகம் இல்லை. அவன் வாழ்க்கையில் அவன் நன்மை, அவன் ஆயக்காரன் தான், வரி வசூலிப்பவன் தான். யாரிடத்திலுமே நான் வாங்கி அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் வாங்கி இருந்திருப்பேன்னு சொன்னான். நான் அதை நாளத்தனையாக கொடுக்குறேன் ஐயா அப்படின்னு ஒத்துக்கிறேன். உடனே சொல்கிறார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்கிறார். அந்த மகனுடைய வாழ்க்கையில் இவனும் ஆபிரகாமின் புத்திரனாக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு மேன்மையை கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். உண்மையை ஒத்துக்கொள்ளும் பொழுது வஞ்சகம் இல்லாத ஒரு வாழ்க்கை இடத்திலே காணப்பட்டது. யாரையும் வஞ்சித்து எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இடத்திலே காணப்படவில்லை. இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது எத்தனை வஞ்சனையாக மற்றவருடைய காரியங்களை அபகரித்து கொடுப்பதற்கு எத்தனை துணிகரமாக செய்கின்றோம். ஆனால் இந்த சகைவு யாரிடத்திலேனும் நான் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நான் நாலத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை நிமித்தமாக, அவருடைய உள்ளபடியே சொன்ன அந்த வஞ்சகம் இல்லாத வார்த்தை நிமித்தமாக அவனை ஆசீர்வதித்தார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி மேன்மையான காரியத்தை வாழ்க்கையிலே கொடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். இந்த புதிய வருடத்தில் இனி தீங்கை காண மாட்டாய் என்று சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் பொய் பேசாமல் இருக்க வேண்டும். வஞ்சகம் இல்லாமல் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். 4 நாட்களும் சிந்தித்திருக்கிறோம். அவரை நம்பிக்கையுடைய வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அவரிடத்திலே நாம் அநியாயம் செய்யாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். பொய் சொல்வது என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. வஞ்சகம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த புதிய வருடத்திலே அவர் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன வார்த்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். விசுவாசத்தோடு நீங்கள் நானும் காத்திருப்போம். அந்த மேன்மையான காரியத்தை இந்த புதிய வருடத்தில் எந்த தீங்குமே அணுகாமல் அவர் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய நாமம் மிகச்சிறந்த நாமம். அந்த நாமத்திற்கு சொந்தக்காரராகிய நீங்களும் நானும் தீங்கை காணாமல் அவரோடு ஐக்கியப்பட்டவர்களாக பாக்கியவான்களாகவும் பாக்கியவாட்டிகளாக வாழ்வதற்கு அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த நாளிலும் அப்பா
நாங்கள் வஞ்சகம் செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கிறீப்பா. கடந்த 4 நாட்களிலும் ஏசப்பா நீ எங்களுக்கு இந்த புதிய வேளத்தை கொடுத்த ஆசீர்வாதமாகிய அந்த வாக்குத்தத்த வசனமாகிய இனி தீங்கை காணாதிருப்பா என்ற வார்த்தையை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். உண்மையில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று கற்றுத் தந்தீர் ஆண்டவரே. அநியாயம் செய்யக்கூடாது, நீ பொய் பேசாதே, வஞ்சகம் செய்யாதே என்று சொல்லி மற்ற 3 நாட்களும் கற்றுத் தந்தீரே ஆண்டவரே. இதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படி வழி நடந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இனி தீங்கை காணாமல் உடைய வாழ்க்கை இந்த 2021 மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை நீர் கொடுக்க போற தயவுக்காய் நன்றி அப்பா. அதன்படி வாழ எங்களுக்கு நீ பலத்தை தாரும், பக்குவப்படுத்தும் ஆண்டவரே, தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கேற்ற பாத்திரமாக வாழ எங்களை நீ அப்பா பொறுப்படுத்திக் கொள்ளும் ஐயா. உம்முடைய இரத்த கோடையில் மறைத்து வைத்துக் கொள்ளும். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் இனி நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.